மெய்ப்பொருள் என்னவெனில் சுத்த இதயம், நற்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இதிலே தேவ அன்பு பிறக்கும். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் தேவனுடையவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய கிரியை நமக்குள்ளே வெளிப்படும். ரோமர் 13:10 நாம் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்தோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை ஒன்று செய்யனாலும் அவன் குற்றவாளியாக காணப்படுவான். ஆனா அன்பு அவனுக்குள்ள இருந்தா அவனை எல்லாவற்றையும் செய்து முடித்தான் என்பதை அவனை நம்ம முத்திரைக்கு சொல்லுமா, சாட்சியத்தை நிலைநிறுத்தும் என்று சொல்லுமா. அல்லேலூயா. சகரியா 8:17. யாரு? ஒருவனும் பிறனுக்கு விரோதமா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவ அன்பிலே நாம் பூரணப்பட்டவர்களாக இருந்தால் நம் சகோதரர்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், பகைக்க மாட்டோம். சகோதரனுக்கு விரோதமாக என்ன காரியத்தை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். இங்கே எங்க சொல்லப்பட்ட வார்த்தையில் அதுதான், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இதயத்தில் தீங்கி நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்க. இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இவையெல்லாம் செஞ்சா தேவன் அன்பு நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, லேவியாகமம் 25:17 பார்க்கும்பொழுது, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஒருவனுக்கு நாம் அநியாயம் செய்யவே கூடாது. அதனால நம் தேவனுக்குள்ளே பலப்படுவோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நமது கிரிகளை அவர் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் 1 தீமோத்தேயு 5:5-6 வசனங்களை இப்போது நாம் படிக்கலாம். பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இப்போ 6ஆம் வசனம் படிக்கிறது தான் நமக்கு எச்சரிக்கை உண்டாகுது. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அதிலே நம்ம 18-19 வாசிக்கும் பொழுது, அதே 1 தீமோத்தேயு 2:18-19, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவர்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மான சாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல்மான சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பின்வாங்கி போவானால் என் ஆத்மா அவன் மேல் இதயமாற. நாம் எப்படியா இருக்கிறோம்? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம்.